அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மாறன். இது நம்ம 7ஆம் அறிவு ரகசியம் சேனல். நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காம லைக் போடுங்க. நம்ம போன வீடியோ, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எதை பத்தினா அருள்வாக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம். அருள்வாக்கு உண்மையா பொய்யா அப்படின்ன மாதிரி நம்ம அதை உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிரசனம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சரி, அதுக்குள்ள விஷயமும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சரிங்களா? ஜாதகமே இல்லாம நம்ம போற நேரத்தை வச்சு நம்ம மனசுல என்ன நினைக்கமோ, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கரெக்டா நிறைய பேர் சொல்றாங்க. அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு இதுவும் நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையா இல்ல அது ஒரு கண் துடைப்பா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏழு ஜென்ம ரகசியங்கள், 7ஆம் அறிவு ரகசியம். ஜோதிட கலையிலே ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு பகுதி தான் இந்த பிரசன்ன ஜோதிடம். ஜாதகங்கிறது ஒருத்தர் பிறக்கும் போது அவங்களுடைய கிரக நிலைகளை எழுதி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது அந்த ஜாதகத்தை கொண்டு இப்போ ஜோதிடர்கிட்ட கொடுக்கும்போது அதை வச்சுதான் என்ன செய்வாங்க, அந்த ஜோதிடர் அந்த கிரக நிலைகளை பார்த்து அதுக்கு பலன் சொல்லுவாங்க. ஆனா இந்த பிரசன்னம் அப்படிங்கிற விஷயம் அப்படி மாறுபட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள தோன்றிட்டே இருக்குன்னு வச்சுருங்களேன். நீங்க ஜோதிடர்கிட்ட கேட்கிற நேரம், அந்த நிமிடம், நீங்க அந்த செகண்ட், நீங்க எப்போ அந்த ஜோதிடர்கிட்ட அந்த விஷயத்த நீங்க எப்போ போயிருக்கீங்க, எப்போ அந்த விஷயத்த கேட்குறீங்க, இதற்கு எல்லாம் அந்த விஷயங்களை எல்லாமே பார்த்து தான் அதோட இந்த பிரபஞ்ச சக்தி, இதுதான் பிரபஞ்சத்தோட நேர சக்திம்பாங்க. இந்த நேரத்தையும் கணக்கு பண்றது தான் இந்த என்னது பிரசன்னம்ங்கிறது. சரிங்களா? இந்த பிரசன்னத்துல நிறைய இருக்கு. வெத்திலை பிரசனம் இருக்கு, சோழி பிரசனம் இருக்கு, எண்கணித பிரசனம் இருக்கு, இப்படி பல வகையான பிரசன வகைகள் இருக்கு. சரிங்களா? நம்ம முன்னோர்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே நம்பிட்டு இருந்தாங்க. என்னன்னு பாக்குறீங்களா? இந்த உலகத்துல எதுவுமே தற்செயலா நடக்கிறதே கிடையாது. நீங்க ஒரு கேள்வியோட ஜோதிடர்கிட்ட போறீங்கன்னு வச்சுருங்களா, ஒரு ஜோசியரை பார்க்க போறீங்க. அங்க போகும்போது நீங்க கொண்டு போற வெத்திலை, அதே மாதிரி நீங்க உட்கார்ற திசை, அங்க அடிக்கிற பள்ளியோட கவுளி சத்தம், நிறைய கிராம பகுதிகளில் இன்னைக்கு அந்த கவுளி சத்தத்தை கவனிச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். இதெல்லாமே ஒரு ரீதியான சிக்னல் அவங்களுக்கு. இதை அறிவியல் ரீதியா சொல்லணும்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் ரீதியா தியரி ஆஃப் சென்ட்ரிவல்சிட்டி அப்படிம்பாங்க, ஒத்திசை கோட்பாடு அப்படிம்பாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா, ஒரே நேரத்துல ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் நடக்கும் போது அதுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும். உங்க மன அலைகளுக்கும் அந்த நேரத்துல இருக்கிற பிரபஞ்ச அலைகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதுதான் அதோட அடிப்படை. இதுதான் அதனோட அடிப்படையான விஷயம். சரிங்களா? சரி, இவ்வளவு நேரம் அந்த தியரி எல்லாமே நம்ம பேசிட்டோம். உண்மையை பேசுவோமா? இது என்னதான் உண்மை அப்படிங்கிறத பேசிடுவோம். சரியா? ஒரு சிறந்த ஜோதிடரா இருக்காரு. அந்த ஜோதிடர் அந்த நேரத்துல உள்ள கிரக நிலைகளை, அந்த கிரக நிலைகளை கணிக்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்க மனசுல இருக்கிற கேள்வியை அவரால் சொல்ல கண்டிப்பா முடியும். இது ஒரு அற்புதமான கணித முறை. இதை சித்தர்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா? சரம் பார்ப்பது அப்படின்னாங்க. சரம் பார்ப்பது மூலியமாக துல்லியமா சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய கண்டிஷனுக்குள்ளதான் நான் சொல்லித்தரேன். ஆனா இன்னைக்கு இதையும் நிறைய பேர் தொழிலா தான் மாத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில பேர், நான் குறிப்பிட்டு நிறைய பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போகக்கூடியதை வச்சு, நம்ம ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நம்ம கஷ்டத்துல இருக்கோன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்லயே அது தெரியும். அப்போ கண்டுபிடிச்ச உடனே பொதுவான பலன்களை சொல்லி என்ன செய்வாங்க, பொதுவா உனக்கு எல்லாருக்கும் எப்ப கஷ்டங்கிறது எல்லாருக்குமே கஷ்டம் தான். இன்னைக்கு
ரூபாய் சம்பாதிக்கவனுக்கும் கஷ்டம்தான், லட்சத்துல சம்பாதிக்கவனுக்கும் கஷ்டம்தான். பண கஷ்டம் இல்லைன்னா மன கஷ்டம், மன கஷ்டம் இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இங்க கிடையவே செய்யாது. எந்த இடத்திலுமே பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை. எல்லா உயிரினத்திற்குமே ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். பூரணத்துவம் பெற்றா மனுஷன் மனுஷன் இல்லை, எந்த ஒரு இதுவுமே பூரணத்துவம் பெற்றுனா வெற்றற்று போயிடும், அதோட முடிஞ்சு, அவ்வளவுதான். சரிங்களா? அது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இதை என்ன செய்வாங்கன்னா, இதை பொதுவான பலன்களையாட்டு என்ன செய்வாங்க, அப்படி சொல்லி ஏமாத்துவாங்க. பிரசனம்ங்கிறது வெறும் யூகமா இருக்கக்கூடாது. இது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும் பார்த்துக்கிடுங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது தெளிவான நடக்கும்னா நடக்கும், இந்த நேரத்துல இந்த காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்ல அளவுக்கு அந்த பிரசனத்துல முன்னாடி சித்தர்களும் ஞானிகளும் இருந்தாங்க. இப்பவும் அங்கேயா 1-2 பேர் இருக்காங்க. அவங்க பெரிய அளவுல மக்களுக்கு கண்களுக்கு பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய, தொழிலாட்டு எடுத்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால எப்பவுமே என்ன செய்யணும், நம்ம ஒரு தெளிவான விதிமுறைகளோடு இருக்கணும். ஏன் அப்படி எல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த ஜோதிடரை நீங்க பார்க்க போறீங்கன்னா எப்படி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பவுமே உங்க மனசு ஒரு குழப்பம் இல்லாம இருக்கணும். நீங்க எங்க போனாலும் சரிதான், நீங்க பிரசனம் பார்க்க போனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் பார்க்க போனாலும் சரிதான், நீங்க என்ன செய்யணும், மனதை குழப்பமடையாம ஒரு நிலையோடு நீங்க என்ன செய்யணும், ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போகணும். ஒரு நிலையாட்டு இருந்து மனதை ரொம்ப இதாகணும். அதே மாதிரி பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல பல்லாயிரக்கணக்கில் பணம் கேட்டா பரிகாரத்தின் மூலமாக எல்லா விஷயமும் சரி செய்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு, சின்ன விஷயம் உண்மையும் இருக்கு, அதுல நிறைய ஏமாற்றமும் இருக்கு. நான் அதற்கான விஷயங்கள் நான் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிரசனம் என்பது எப்பவுமே ஒரு வழிகாட்டி. அது அதுதான் வாழ்க்கை அப்படிங்கக்கூடியது கிடையாது. நடப்பவே நடக்கதான் செய்யும். அது இந்த வழியில நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுல சேஃப்டியா போய்க்கலாம். இப்ப நம்ம ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த பாதையில ஆயிரக்கணக்கான மேடுகள் இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம். அப்போ ஒரு மேப் கையில தந்துக்கிட்டு இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல மேடு இருக்கு, இந்த அப்படிங்கிறத நீங்க பார்த்து கவனிச்சு போகணும். அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடமா இருக்கட்டு, பிரசனமா இருக்கட்டு, எல்லாமே. அது உங்களை கொண்டு போய் விடாது. சரிங்களா? பிரசனமோ ஜோதிடமோ அது கொண்டு போய் விடாது. நீங்க தான் பயணிக்க போறீங்க. அதற்கான ஒரு பாதுகாப்பாக பயணிக்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுலயுமே இங்க நிறைய ஃப்ராட் வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு சிலவங்க எப்பவுமே அந்த ஜோதிடம் மட்டுமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஜோதிடம் மட்டுமே பார்த்துட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தெய்வம்னா அதே மாதிரி தெய்வ வழிபாடு. நான் உன்னை கும்பிட்டேன், அதை கும்பிட்டேன், இதை கும்பிட்டேன், ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல, ஒன்றும் முடியல. லைஃப்ல ஒரே ஒரு விஷயம், எந்த தெய்வமும் என்ன செய்யாது, உங்களை தூக்கி கொண்டு இருக்காது. நீங்க ஒரு படியில நடந்து போறீங்கன்னா கைப்பிடியா வேணா இருப்பாங்க. என்ன நீ கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு தெய்வம் உன்னை பாதுகாக்குமே தவிர படிக்கட்டு நீ தான் ஏறி ஆகும். படிக்கட்டு நீ ஏறி போனா மட்டும்தான் பலன் என்ன செய்ய முடியும், இதாக முடியும். ஏன்னா நிறைய பேர் லைஃப்ல படிக்கட்டு ஏறுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. இப்படி உங்களை கீழே விழாம தெய்வங்கள் உங்களை பாதுகாக்கும். ஒரு பக்தியோடு தூய மனதோடு இருந்து நீ ஒரு பயணம் செய்கிறான்னா அப்ப அந்த தெய்வங்கள் பாதுகாக்குமே தவிர படிக்கட்டுல மேல கொண்டு தூக்கி கொண்டு எந்த தெய்வமும் விடாது. சரிங்களா? இது நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியல. எந்த தெய்வமா இருந்தாலும் சரிதான். அதுக்காண்டிதான் சொல்றேன். மொத்தத்திலே நான் சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிரசனம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு போன ஒரு அற்புதமான கால கண்ணாடி. அதுல நம்ம வாழ்க்கையோட நிழலை பார்க்க முடியும், விஷயங்களை பார்க்க முடியும். ஆனா அந்த நிழலை நிஜமாக்குவது நம்ம கையில தான் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், இது தத்துவமா சொல்லியிருப்பேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி இல்லை அதே மாதிரி பயனுள்ளதான தகவலா இருந்துன்னா உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதே மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததும் நிறைய ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு, வித்தியாசமான டாபிக் எல்லாம் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் எடுத்து அதில் உண்மைத்தன்மையை நான் ஓரளவுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். நான் பெரிய ஞானியும் கிடையாது, நான் பெரிய ஆளும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொன்னதுல எதெல்லாம் சரியா இருக்கோ சரியா எடுத்துடுங்க, தவறா இருந்தனா தவற விட்டுருங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கு மறக்காதுங்க, வீடியோக்கு லைக் போட மறக்காதுங்க. சரிங்களா? என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் மாறன். நன்றி, வணக்கம்.